இந்த மாத இறுதியில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் மீன்வளத்துறை திட்டங்கள் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்குவது தொடர்பாக ஆலோசனை என தகவல். தமிழகத்தில் ஏற்படும் சாலை விபத்துகளை குறைக்க தனி செயல் திட்டம் உருவாக்க நெடுஞ்சாலைத்துறைக்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவு. தமிழகத்தில் இன்னும் ஏன் அதிவிரைவு சாலைகள் அமைக்கவில்லை என கேள்வி எழுப்பியதுடன் விரைந்து அதற்கான திட்டம் தீட்டவும் ஆணை. எழுநூற்று உதவி மருத்துவ அலுவலர்கள் 1393 சுகாதார ஆய்வாளர்களுக்கு பணி நியமன ஆணை. சென்னை மாநில கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் பணி ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் விஜய். மாற்றுத்திறனாளி மருத்துவர் பிரசாந்திக்கு பணி நியமன ஆணை. மேடையிலிருந்து கீழே இறங்கி வந்து பணி நியமன ஆணையை வழங்கினார் முதலமைச்சர் விஜய். தமிழ்நாட்டில் சுகாதார சேவைகளை மக்கள் கைபேசியில் எளிதாக பெற உதவும் நலம் TN செயலி. சென்னை மாநில கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் செயலியை தொடங்கி வைத்து லட்சணையை வெளியிட்டார். ₹139 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மருத்துவ கட்டிடங்கள் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் விஜய். தமிழ்நாடு அரசு மருத்துவமனை மேம்பாட்டிற்காக நலம் TN இணையதளம் மூலம் பொதுமக்கள் நிதி வழங்கும் வசதி அறிமுகம். அரசு மருத்துவமனைகளின் கட்டமைப்புகளை மேம்படுத்த வெளிப்படைத்தன்மையோடு மக்கள் கொடுக்கும் நிதி பயன்படுத்தப்படும் என அமைச்சர் அருண்ராஜ் உறுதி. எழும்பூர் அரசு மருத்துவமனைக்கு ₹1000 நிதியுதவி வழங்கிய பெண். சென்னை மாநில கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் நிதியுதவி வழங்கிய பெண்ணை கைகொடுத்து முதல்வர் விஜய் வாழ்த்து. பெரம்பூர் தொகுதியில் மேற்கொள்ள உள்ள திட்டங்கள் தொடர்பாக சென்னை மாநகராட்சி ஆணையாளர் சமீரனுக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம். அனைத்து திட்டங்களின் பணிகளும் உடனடியாக தொடங்கப்படும் என சென்னை மாநகராட்சி ஆணையர் தகவல். தமிழ்நாட்டில் ஆட்சி நடக்கிறதா என சந்தேகம் எழுவதாக EPS பேட்டி. கடந்த 60 நாட்களில் எந்த ஒரு வேலையும் நடக்கவில்லை என குற்றச்சாட்டு. ஆட்சி நடக்கிறதா இல்லையா என்று சந்தேகம் நிலவிக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்சியில் என்ன செஞ்சாங்க? இந்த 60 நாட்கள் ஓடி போச்சு. இந்த 60 நாட்கள் இந்த ஆட்சியில் செய்த சாதனை என்ன? திமுகவுடன் அதிமுக கூட்டணி அமைக்க முயற்சித்ததாக முதலமைச்சர் கூறுவது கண்டிக்கத்தக்கது என EPS ஆவேசம். அதிமுக கூட்டு களவாணி அல்ல, தாவேகா தலைவர் விஜய் தான் MLA-க்கள் களவாணி எனவும் கண்டனர். திராவிட முன்னேற்ற கழகமும் திமுகவும் கூட்டு களவாணி என்று குறிப்பிட்டிருக்கின்றார். எவ்வளவு பெரிய வார்த்தை! அவர் வகிக்கின்ற பொறுப்புக்கு அது சரியா? சிந்திக்க வேண்டும். அவர் ஒரு முதலமைச்சராக இருக்கின்றார். எந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று யோசித்து பயன்படுத்த வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டு களவாளி அல்ல. தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள்தான் களவாளி. தமிழ்நாடு அரசு நிர்வாகம் சினிமாமயமாகிவிட்டது என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். வரும் காலத்தில் முதலமைச்சர் விஜயின் மேக்கப் மேனுக்கு கூட அரசு பதவி கிடைக்கலாம் என கிண்டல். ஜனநாயகம் படத்தினுடைய தயாரிப்பாளரை இன்றைக்கு அவர் டெல்லி சிறப்பு பிரதியா போட்டிருக்காரு. அடுத்து இன்னொரு எடிட்டிங் யாரும் ஒருத்தர் போட்டிருக்கான்னு எனக்கு வந்த தகவல். இது பண்ண கொஞ்ச நாள்ல அவருடைய மேக்கப் மேனுக்கும் அவர் ஏதாவது பதவி கொடுத்துருவாரு. ஆக எல்லாமே சினிமா ஆக்கிட்டாரு. அரசாங்கம் என்பது ஒரு கேள்விக்குறியாகிவிட்டது என்பது
மேகதாது விவகாரத்தில் தாவேக அரசு மெத்தனமாக உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நடுவர் மன்றம் வேண்டாம் என அதிமுக, பாமக, கம்யூனிஸ்ட் கட்சியினர் வலியுறுத்தி வரும் நிலையில் திமுகவின் பேச்சை கேட்டு தாவேக அரசு செயல்படுவது சரியில்லை எனவும் பேட்டி. மேகதாது அணை கட்டுவது குறித்து தீர்மானம் கொண்டு வந்தார்கள், தனி தீர்மானம். அதிலே நடுவர் மன்றம் அமைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். காவிரி நதிநீரை தடுக்கவோ தேக்கவோ திருப்பி அனுப்பவோ கூடாது என்ற தீர்ப்பை கொடுத்திருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது நடுவர் மன்றம் தேவையற்றது. ஒரு குழப்பத்தை ஏற்படுகின்ற விதமாக புதிய அரசாங்கம் இதை அறிவித்திருக்கின்றது. திராவிட மாடல் அரசு தொடங்கிய அகழாய்வு பணிகளை புதிய அரசும் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும். இந்திய துணை கண்டத்தின் வரலாற்றை தெற்கிலிருந்து தொடங்கி எழுதுவோம் எனவும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் பதிவு. திமுக, அதிமுக கூட்டணி ஒருங்கிணைப்பாளராக அனிதா ராதாகிருஷ்ணனும் கே.டி. ராஜேந்திர பாலாஜியும் இருப்பார்கள். ஸ்டாலின் கோபப்பட்டால் தாவேக ஆட்சி கவிழ்ந்துவிடும் என ராஜேந்திர பாலாஜி பேசியதை சுட்டிக்காட்டி அமைச்சர் நிர்மல்குமார் பதில். ஊத்தங்கரை தாவேக எம்எல்ஏ இளையராஜாவிடம் பேரம் பேசியதாக கொடுத்த புகாரில் 11 பேர் வரை கைது செய்யப்பட்ட விவகாரம். ஹவாலா பணம் கைமாறியிருப்பதாக கண்டறியப்பட்ட நிலையில் விசாரணையில் இறங்கியது அமலாக்கத்துறை. தாவேக ஆட்சியை கவிழ்க்க பேரம் பேசிய விவகாரத்தில் மேலும் 3 பேர் கைது. மதுரையைச் சேர்ந்த கணேசன், ரகு, பிரகாஷ், சாமியப்பன் ஆகியோரிடம் திருவல்லிக்கேணி போலீசார் தீவிர விசாரணை. தமிழ்நாட்டில் எம்எல்ஏக்கள் குதிரை பேரம் நடப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பரபரப்பு குற்றச்சாட்டு. வட மாநிலங்களில் நடந்தது போல இப்போது தமிழ்நாட்டுக்கும் குதிரை பேரம் மெதுவாக பரவி வருகிறது எனவும் கருத்து. குதிரை பேர விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெருங்கியவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிபிஐ எப்படி குதிரை பேர குற்றச்சாட்டை நேரில் எடுத்து விசாரணை நடத்த முடியும் எனவும் நிர்மல்குமார் கேள்வி. இடதுசாரி கட்சிகளின் பலத்தை அறிய வேண்டியுள்ளதால் உள்ளாட்சித் தேர்தலில் இடதுசாரிகள் தனித்து போட்டியிடுவோம். தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் தகவல். தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறையின் சோதனைக்கு பிறகு மூடப்பட்ட மணல் குவாரிகளை மீண்டும் திறப்பதா? காவிரி டெல்டாவை பாலைவனமாக்க வேண்டாம் எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். சென்னையில் எந்த இடத்திலும் பெரிய அளவில் மின்தடை இல்லை என அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படும் போது உடனுக்குடன் சரி செய்யப்பட்டு வருவதாகவும் செய்தியாளர்களிடையே பேட்டி. தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தொடரும், எந்த மாற்றமும் இருக்காது. ஆளுநர் குலக்கல்வி குறித்து பேசலாம், அது அவரது விருப்பம். ஆனால் அரசின் கல்விக் கொள்கை மாறாது எனவும் அமைச்சர் நிர்மல்குமார் திட்டவட்டம். வரும் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் தமிழக அரசின் புதிய திட்டமான தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். 22 கேரட் தங்க மோதிரங்களை கொள்முதல் செய்ய டெண்டர் கோரிய தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம். தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவராக லயோலா மணி பொறுப்பேற்பு. பொறுப்பை உணர்ந்து சிறப்பான முறையில் செயல்படுவேன் என பேட்டி. முதலமைச்சர் ஆனாலும் இன்னும் நடிகராகத்தான் இருக்கிறார் விஜய் என திமுக முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் விமர்சனம். நம் தலைவரை பற்றி பேசும் ஒவ்வொரு பேச்சையும் ஞாபகம் வைத்து பதிலடி கொடுக்க வேண்டும் எனவும்
திமுக செயற்குழு கூட்டத்தில் பேச்சு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி தனியார் டெலிவரி ஊழியர் உட்பட 2 18 லட்சம் மோசடி. அண்ணா பல்கலைக்கழக அலுவலக ஊழியர் உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீஸ் விசாரணை. திருப்பத்தூர் அருகே செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடைக்கு பூட்டு போடும் போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர். டாஸ்மாக் கடையை அடைக்க மறுத்த நிலையில் அங்கேயே தங்கி சமைத்து உண்ணும் போராட்டம். பிரபல சுற்றுலா தலமான கொடைக்கானலில் நட்சத்திர ஏரியில் ஆங்காங்கே கிடப்பில் போடப்பட்ட படகுகள். பழுதடைந்த படகுகளை அகற்றி புதிய படகுகளை பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு சுற்றுலா பயணிகள் கோரிக்கை.